அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணதான் அவர் பேச்சு யாரால மாத்த முடியாது. தலைவா நம்ம கையில என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்மள வெட்ட வர்ற எதிரி கிட்ட நம்ம வெள்ள கொடி காட்டிட்டு நிக்க முடியாது இல்லையா? சரிதம் எழுது தலைவா. விஜய் கிட்ட பிடிச்சது வந்து அவர் டான்ஸு. எனக்கு போக்கிரி படம் ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் பேஸ்கெட் பால் விளையாடுவார்ல, அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அவர் யூஸ்வலாக நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தை முதல் முதியவர் வரை அனைவர் மனதையும் கவர்ந்த ஓர் நட்சத்திரம். அண்ணனாக, தம்பியாக, நமது வீட்டில் ஓர் அங்கமாக ஏராளமானோர் மனதில் பதிந்துவிட்ட ஓர் எளிய முகம். சக நடிகர்களே வியந்து போற்றும் அளவுக்கு நடனமாடும் திறன். முன்னணி நடிகர்கள் பலர் பாடல்களுக்கு வாயசைத்துக் கொண்டு மட்டும் இருக்கையில் ஒவ்வொரு படத்திலும் தனது குரலில் பாடி கலக்கும் ஈடுபாடுள்ள கலைஞர். விஜய் சார் இஸ் a very good singer, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவரை வச்சு அந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சச்சின் படம் பண்ணப்போ வாடி வாடி வாடிங்கிற பாட்டு பாட வச்சேன். திருப்பாச்சியில படம் நடிச்சிருக்காருல, அது பிடிக்கும். விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஜீவானந்தம் தான். பாட்டாளி முதல் படிப்பாளி வரை, ஏ சென்டர் முதல் சி சென்டர் வரை எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்த ஓர் ஈடு இணையில்லா நடிகர். தனது படங்களையே தனக்கு இலக்காய் நிர்ணயித்து வசூலை வாரி குவிக்கும் வசூல் சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கேரளாவிலும் ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை கொண்ட ஒரே நடிகர். ഞാനൊരു വിജയ് ഫാനാണ്. എല്ലാ വിജയ് പടവും ഞാനൊരു സെക്കൻഡ് ഡേയിൽ വന്ന് കാണും. ഗില്ലി പടം കണ്ടതിന് ശേഷമാണ് എനിക്ക് വിജയെ വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടത്. ആ സിനിമ എത്ര തവണ കണ്ടെന്ന് എനിക്ക് തന്നെ അറിയില്ല. தனக்காக திரண்ட ரசிகர் கூட்டத்தை பிறருக்காக உழைக்கும் மக்கள் இயக்கமாக மாற்றிய மனிதன். ரசிகனா மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறும். தோல்வி வந்தபோது துவண்டு விடாத துணிவு, வெற்றி வந்தபோது மமதை கொள்ளாத பணிவு, இவை எல்லாவற்றையும் ஒரே சொல்லில் சுருக்கமாய் சொல்வதாயிருந்தால் அதுதான் விஜய்.